வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, மானம் கெட்ட ரஜினி. என்னங்க, நானும் எல்லாருமே ரஜினி பிடிக்குங்க. ரஜினி ஃபேன் தாங்க. பட் ஆனா ரஜினி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? சீமான மீட் பண்ணியிருக்காரு. சீமான் சீமான் மானம் கெட்டவன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரியும். அதாவது ரஜினி வந்து அரசியல் வரேன்னு சொல்லும்போது, இவரு கன்னடக்காரன், இவன் எப்படி ஆளலாம்? தமிழ்நாட்ட தமிழ் தான் ஆளணும். இவன் ரஜினிய வந்து அப்படியே அசிங்கமா பேசிட்டு, இப்ப வந்து ரஜினியை மீட் சரி விடு. அதான் சொன்னேன்ல, சீமான் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று. சீமான் வந்து ஒரு அரசியல்வாதி. ரஜினி மிகப்பெரிய ஆன்மீகவாதி, சூப்பர் ஸ்டார், அவ்வளோ பெரிய ஆள். எவ்வளோ இந்த ஆள் வந்து எவ்வளோ அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்லாம் போட்டுட்டு ஃபேன்ஸ் எல்லாம் தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரல, ஏன் ஃபஸ்ட்டே தெரியாத உனக்கு உடம்பு, உங்களால் இது பண்ண முடியாது, ஒத்துழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து படத்தில் மட்டும் ரே ரே ராமையா ஈராங்க வந்தா அதுக்கு மட்டும் டான்ஸ் ஆட தெரியும். இதுதாங்க ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தான் சொல்லிக்கிட்டே போகலாம். சினிமாவில் அவர் கிரேட். ஆனால் ஆஃப்லைனில் ஒரு சரியான ஒரு காமெடி பீஸ்னா அதுக்கு வந்து மிகையே இல்லை. எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு என்னென்ன இப்போ கூட பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் கிட்ட எப்படி திட்டுவானு நம்ம போய் பார்த்து ரீசெண்டாக பார்த்தோம். இப்போ எதுக்கு எல்லாருக்கிட்டும் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ரஜினிகாந்த்? இப்போ சீமானை மீட் பண்ணோம். சீமானே இப்போ விஜய் வந்துட்டாரு, அடித்து ஓட விடுற சீமானை இருக்கிற ஓட்டம் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் சீமான் வந்து போய் ரஜினியை மீட் பண்ணி அந்த மாதிரி புகழத்தெல்லாம் நினைக்கிறார் போல இருக்குது, இல்லை ஓட்டத்தெல்லாம் நினைக்கிறார் போல இருக்குது. இது வந்து அதான் திரும்பி சொல்கிறேன், இது சீமான் மேடம் ரஜினி. ரஜினி பாருங்க, அதான் சொல்கிறேன்ல, திரையில் சூப்பர் ஸ்டார், ஆனால் நிஜ வாழ்க்கையில் கோமாளி ஸ்டார். இதாங்க நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான செயல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கழுவி ஊற்றுங்க. நம்மளுக்கு எனக்கு ரஜினி பிடிக்கும், அண்ணாமலை, பாஷா எல்லாம். ஆனால் அது வேற இது வேற. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ரஜினி இஸ் நாட் பர்ஃபெக்ட். அது ஒரு ஆன்மீகவாதினா தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஒரு ஆன்மீகவாதி இப்படி பண்ணவே மாட்டான். ஒஸ்ட்டு. பாய்.